ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மயிலுத்து கிச்சனில் இன்றைக்கி நம்ம நல்ல காரசாரமான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வறுவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தயிர் சாதத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இப்போது இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸில் வாழைக்காய் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போது 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்துகிட்டு சுற்றி இருக்கிற தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்துடலாம். இப்போ இதை மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெல்லிசாக வேண்டாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ண வாழைக்காயை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வாழைக்காயை இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 ஸ்பூன் சோள மாவு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாழைக்காயில் மசாலா நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தோசை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற வாழைக்காயை ஒவ்வொன்றா வந்து சேர்த்துடலாம். இப்போ இதை லைட்டாக மூடி வச்சுக்கலாம். இப்போ 2 சைடும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா சூப்பராக வாழைக்காய் நல்லா வெந்துச்சு. நல்லா சூப்பரான வாழைக்காய் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வாழைக்காயை தோசை சட்டியிலிருந்து எடுத்துடலாம். இந்த வாழைக்காய் வறுவல் வந்து பார்த்தீங்கன்னா ரசம் சாதம், தயிர் சாதத்தை கூடலாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.